வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மஞ்சள் நிறத்திற்கு மாற்றப்பட்டு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள 100 அரசு பேருந்துகள் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிபந்தனை விதித்திருந்தால் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்திருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியின் புதுப்பள்ளி தொகுதி உட்பட நாடு முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். செப்டம்பர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் செப்டம்பர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆர்ப்பாட்டம். நிகழ்ச்சி முடிந்து பிரகாஷ்ராஜ் சென்ற பிறகு பசுகோமியத்தை கொண்டு இடத்தை சுத்தம் செய்த பாஜகவினர். 9 ஆண்டு கால ஆட்சியில் 9 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கலைத்துள்ளது. மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தின் போது பேசிய தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே பேச்சு. இனி விரிவான செய்திகள். மஞ்சள் நிறம் தீட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள 100 பேருந்துகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் உள்ள 8 கூட்டங்களில் சேதமடைந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பழைய வண்ணம் மாற்றப்பட்டு மஞ்சள் மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்திற்கு பேருந்துகள் மாற்றப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் இயக்கத்தை வரும் 11ஆம் தேதி முதல்வர் தொடங்கி வைக்கிறார். சென்னை, பெங்களூரு, திருச்சி, கரூரில் புதிய பேருந்துகள் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான சின்னத்தை நாளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடவுள்ளார். சென்னையில் 2024 ஜனவரி 10, 11ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் தனி சிறப்புகளையும் முதலீட்டை ஈர்ப்பதற்கு உகந்த சூழலையும் எடுத்துக்காட்டும் விதமாக மாநாட்டுக்கான சின்னம் வெளியிடப்பட உள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிபந்தனை விதித்திருந்தால் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லி நிர்வாக மசோதாவுக்கு ஆதரவு அளித்தால்தான் கூட்டணி என்று நிபந்தனை விதித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் மாநில உரிமைக்காக கூட்டணியில் இடம்பெற்றார் என குறிப்பிட்டுள்ளார். அதே அடிப்படையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரியில் உரிய பங்கு நீரை வழங்கினால்தான் பெங்களூருவில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என முதல்வர் ஸ்டாலின் நிபந்தனை விதித்திருக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதையில் மின்மயமாக்கல் பணி நிறைவு பெற்றதை அடுத்து அனைத்து ரயில்களின் வேகமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டு வண்டி எண்களும் புறப்படும் நேரங்களும் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதன்படி செந்தூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்று மாற்றப்படுகிறது. இதேபோல் திருச்செந்தூரில் இருந்து புறப்படும் ரயிலின் பெயரும் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் என மாற்றப்படுகிறது. இந்த மாற்றங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. தமிழ்நாட்டில் ஒரு சில நலத்திட்ட உதவிகளை செய்து 4 திரைப்படங்களில் நடித்துவிட்டால் கட்சி தொடங்கும் எண்ணம் வந்துவிடுவதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லாத காரணத்தினால்தான் எவனெவனோ கட்சி ஆரம்பிக்கிறான். ஒரு நலத்திட்டம் கொடுத்துவிட்டு, ஒரு 4 சினிமாவிலே நடித்துவிட்டு, ஒரு 2 மன்றத்தை ஆரம்பித்து விட்டால் உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறை நாம் முழுமையாக இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லவில்லை. 2024 மத்தியிலே அமையப்போகிற ஆட்சி தளபதி மு.க.ஸ்டாலின் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் அமையப்போகிறார். அந்த அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெறுவார்கள். இந்தியாவுடைய மூளையாக தி மாஸ்டர் பிரெயின் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் மிஸ்டர் M.K. ஸ்டாலின் என்று சொல்லுகிற காலம் வெகு தூரத்திலே. சந்திரயான், ஆதித்யா திட்டங்களுக்கு அடுத்து புதனுக்கு செல்வதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக சந்திரயான் 1 திட்ட இயக்குநரான மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய சென்ற சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நிலவின் புகைப்படங்கள் வெளியாகின. இதுகுறித்து பேசிய விஞ்ஞானி மயில்சாமி, சந்திரயான் 1 மற்றும் 3 நிலவின் தென் துருவத்தில் இறங்கியுள்ளதால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மீண்டும் நிலவு குறித்து ஆய்வு செய்ய முனைப்பு காட்டுவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் வியாபாரிகள் கடுமையாக பாதித்துள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை கடுமையாக வியாபாரிகளை பாதிக்குது. அதோட பொதுமக்களை பாதிச்சுக்கிட்டு பார்த்துருப்பீங்க. விலைவாசி என்பது 30% உயர்ந்திருக்கு. விலைவாசிகள் உயர்வுக்கு திட்டமிடுதல் இல்லாதான் காரணம். இன்று தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சாதாரணமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவது விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள்
வணிக சங்க பிரதிநிதிகள், அரசு துறை அதிகாரிகள் இணைத்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். எந்த பொருள் எவ்வளவு தேவைப்படுவது என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கான விளைநிலங்களை தேர்வு செய்து விவசாயத்திலே பயன்படுத்த வேண்டும். நடிகர் விஜய் நடித்த பிரெண்ட்ஸ், காவலன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குநர் சித்திக் மாரடைப்பால் காலமானார். கேரளாவைச் சேர்ந்த சித்திக் 1986ஆம் ஆண்டு பாப்பன் பிரியப்பேட்டை பாப்பன் என்னும் மலையாள திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். தமிழில் விஜயை கதாநாயகனாக கொண்டு பிரெண்ட்ஸ் மற்றும் காவலன் திரைப்படத்தை இயக்கினார். விஜயகாந்த் நடிப்பில் வெளியான எங்கள் அண்ணா திரைப்படத்தையும் இயக்கினார். கடைசியாக தமிழில் அரவிந்த் சாமியை கதாநாயகனாக கொண்டு பாஸ்கர் ஒரு ராஸ்கல் திரைப்படத்தை இயக்கினார். கடந்த சில ஆண்டுகளாக கல்லீரல் பிரச்சினைக்காக சித்திக் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சித்திக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பாரா ஒலிம்பிக் போட்டியில் சாதிக்க விரும்பும் தனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என மாற்றுத்திறனாளி இளைஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆறுபாதி கிராமத்தைச் சேர்ந்த கலைச்செல்வன் 100 மற்றும் 200 மீட்டர் பாரா தடகள போட்டிகளில் தங்கம் வென்றுள்ளார். தந்தை காலமான நிலையில் தாயின் வருமானத்தை நம்பியுள்ளார். காலில் பொருத்தும் பிளேட் லெக் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓடுதள கருவி தடகள போட்டிக்கு முக்கியம் என்பதால் அது கிடைக்காமல் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். எனவே சாதிக்க துடிக்கும் தனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கலைச்செல்வன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீ அரவிந்தரின் 150வது ஆண்டு விழாவில் பங்கேற்றார். ஆரோவில் கருத்தரங்கு அறையில் நடந்த விழாவில் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி வரவேற்க தமிழக ஆளுநர் ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை, தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மகான் அரவிந்தரின் கனவை ஆரோவில் மூலம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் அன்னை என்றும், இந்திய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆரோவில் சமுதாயம் பெரும் பங்காற்றும் எனவும் கூறினார். மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியின் புதுப்பள்ளி தொகுதி உட்பட நாடு முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, ஜார்க்கண்ட், திரிபுரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் ஆகிய 6 மாநிலங்களில் காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கோசி, உத்தரகண்டின் பாகேஷ்வர், மேற்கு வங்கத்தின் துப்குரி, ஜார்க்கண்டின் டும்ரி, கேரளாவின் புதுப்பள்ளி, திரிபுராவின் போக்சா நகர் மற்றும் தன்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் செப்டம்பர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த இடத்தை பாஜகவினர் பசுகோமியம் கொண்டு சுத்தம் செய்தனர். ஷிவ்மோகா மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முற்போக்கு சங்கங்கள் இணைந்து திரையரங்கு, சினிமா, சமுதாயம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தினர். இதில் பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தனியார் அமைப்புகளுக்கு கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக பாஜக உறுப்பினர்களும் பாஜக மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரிக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரகாஷ் ராஜ் வெளியே சென்ற பின்னர் நிகழ்ச்சி நடந்த அறையை பாஜக மாணவர் அமைப்பினர் சிலர் பசுகோமியத்தை கொண்டு சுத்தம் செய்தனர். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் இதுவரை ஏன் செல்லவில்லை என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தை மக்களவையில் அசாம் மாநில காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் தொடங்கி வைத்து பேசினார். மணிப்பூர் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் பிரதமரின் மௌன விரதத்தை கலைக்கவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுவரை மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் செல்லாதது ஏன் எனவும், கலவரத்தால் மணிப்பூர் பாதிக்கப்பட்டு 80 நாட்களுக்கு பின்னர் வெறும் 30 வினாடிகளுக்கு அது குறித்து பிரதமர் பேசியதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள் அச்சத்தில் உள்ளதாகவும், பாஜக அரசு மீது நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது உரையாற்றிய விசிக எம்பி திருமாவளவன் தெரிவித்தார். மணிப்பூர் மக்களே, மணிப்பூர் மாநில அரசின் மீதும் இந்திய ஒன்றிய அரசின் மீதும் நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையில் எதிர்க்கட்சிகளும் நம்பிக்கையை இழந்து நிற்கிறோம். அங்கே 150க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அஞ்சி வாழக்கூடிய அவலம் இருக்கிறது. தலித் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்தியா முழுவதும் பெண்கள் இன்றைக்கு அச்சத்திலே பீடித்து கிடக்கிறார்கள், அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலித் விரோத அரசின் மீது, பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசின் மீது, இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மக்களுக்கு எதிரான அரசின் மீது இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே நம்பிக்கை இழந்து கிடக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்து பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை.
பாஜகவின் 9 ஆண்டு கால ஆட்சியில் 9 மாநிலங்களில் ஆட்சியை கலைத்துள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதத்தின் போது பேசிய தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே, மணிப்பூர் முதல்வர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக 9 மாநிலங்களில் ஆட்சியை தான் கலைத்திருக்கிறது எனவும் சாடினார். சமாஜ்வாதி எம்பியும் அகிலேஷ் யாதவ் மனைவியுமான டிம்பிள் யாதவ் பேசியபோது, அமலாக்கப் பிரிவு, தேர்தல் ஆணையம், சிபிஐ என அனைத்து தன்னாட்சி அமைப்புகளையும் சிதைக்கும் பாஜக அவைகளை மக்களை துன்புறுத்தும் ஆயுதமாக மாற்றியிருக்கிறது என குற்றம் சாட்டினார். மணிப்பூர் சம்பவம் அரசால் நடத்தப்பட்ட இன வன்முறை எனவும் கடுமையாக விமர்சித்தார். ராகுல்காந்தியின் 2வது பாரத் ஜோடோ யாத்திரை குஜராத்தில் தொடங்கும் என மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மேற்கு கிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் ராகுல்காந்தியின் 2ஆம் கட்ட பாரத் ஜோடோ யாத்திரை அமையலாம் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ராகுல்காந்தியின் 2வது பாரத் ஜோடோ யாத்திரை குஜராத்தில் தொடங்கும் என மகாராஷ்டிர காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி யாத்திரையை குஜராத்தில் தொடங்கி மேகாலயாவில் நிறைவு செய்வார் எனவும் அவர் குறிப்பிட்டார். ராகுல்காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி கிடைத்துள்ள நிலையில் அவருக்கு துக்ளக் லேன் இல்லம் திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் அவரது எம்பி பதவி ரத்தானது. இதையடுத்து அவர் டெல்லியில் வசித்து வந்த துக்ளக் லேன் இல்லத்தில் இருந்து வெளியேறினார். மேல்முறையீட்டு வழக்கில் ராகுல்காந்தி மீதான தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து அவரது எம்பி பதவிக்கான தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு துக்ளக் லேன் இல்லம் மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ராகுல்காந்தி, ஒட்டுமொத்த இந்தியாவும் தனது வீடுதான் என பதிலளித்துள்ளார். கணவரை அவரது கருப்பு நிறத்தை குறிப்பிட்டு மனைவி அவமதிப்பது கொடுமையானது என கருத்து தெரிவித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அதை மையமாக வைத்து மனைவியிடம் இருந்து விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தம்பதி தொடர்ந்து விவாகரத்து வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் கணவரின் நிறத்தை குறித்து மனைவி பேசியதை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என தெரிவித்துள்ளது. கணவரை கருப்பன் என அழைப்பது கொடுமையானது எனவும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கணவனின் கருமையான நிறம் காரணமாக திருமணத்தில் அவர் ஆர்வம் காட்டவில்லை என்பதை கணவன் சமர்ப்பித்துள்ள பதிவில் உள்ள ஆதாரங்கள் உறுதிப்படுத்துவதாக கூறி விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசின் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக கேரள சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் தாக்கல் செய்து விதி எண் 118 கீழ் தீர்மானத்தை முன்மொழிந்தார். பின்னர் காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விஜயின் லியோ படம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படப்பிடிப்பு அண்மையில் முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் கைதி, விக்ரம் படங்களைப் போன்று லியோ படத்தையும் லோகேஷ் கனகராஜ் 2 பாகங்களாக உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல் பாகத்தின் கிளைமாக்ஸ் 2ஆம் பாகத்திற்கான கதையின் முன்னோட்டமாக இருக்கும் எனவும் இதன் படப்பிடிப்பு 2025ஆம் ஆண்டில் தொடங்கலாம் எனவும் பேசப்படுகிறது. பாலிவுட் இயக்குநர் கரண் ஜோஹர் தயாரிப்பில் நடிகர் சல்மான் கான் புதிய படம் ஒன்றில் கதாநாயகனாக நடிக்கவுள்ளார். இந்த படத்தை பில்லா, ஆரம்பம் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கிய பிரபல தமிழ் இயக்குநர் விஷ்ணுவர்தன் இயக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷேர்ஷா என்ற படத்தின் மூலம் இந்தியில் விஷ்ணுவர்தன் அறிமுகமான நிலையில் 2வது படத்தில் சல்மான் கானை இயக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் ராஜ் இயக்கத்தில் சரத்குமார் முக்கிய வேடத்தில் நடிக்கும் பரம்பொருள் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்நிலையில் பரம்பொருள் படத்தின் முதல் பாடலான அடியாத்தி என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடலின் மூலம் யுவன் சங்கர் ராஜாவுடன் முதன்முறையாக இசையமைப்பாளர் அனிருத் இணைந்துள்ளார். இருவரும் இணைந்து பாடியுள்ள இந்த பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. துபாயில் நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் SBKF 8வது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி துபாயில் நடைபெற்றது. இதில் 9 நாடுகளில் இருந்து மொத்தம் 18 பேர் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஷெல்டன் ஜான் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் என்ற சஹலின் சாதனையை குல்தீப் யாதவ் முறியடித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகளில் 30 போட்டிகளில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் என்ற சாதனையை அவர் படைத்தார். முன்னதாக 34 போட்டிகளில் யுஸ்வேந்திர சஹல் இந்த சாதனையை படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஞ்சள் நிறத்திற்கு மாற்றப்பட்டு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள 100 அரசு பேருந்துகள் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிபந்தனை விதித்திருந்தால் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்திருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை.
மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியின் புதுப்பள்ளி தொகுதி உட்பட நாடு முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். செப்டம்பர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் செப்டம்பர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆர்ப்பாட்டம். நிகழ்ச்சி முடிந்து பிரகாஷ்ராஜ் சென்ற பிறகு பசுகோமியத்தை கொண்டு இடத்தை சுத்தம் செய்த பாஜகவினர். 9 ஆண்டு கால ஆட்சியில் 9 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கலைத்துள்ளது. மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தின் போது பேசிய தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.